தடையற்ற மின்சாரத்தை, ஒரு நொடி கூட அணையாத மின்சாரத்தை உங்கள் மகன் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாட்டுக்கு உங்கள் பிள்ளைகள் தருவோம். அது இலவசமாக இல்லை, உற்பத்திக்காகிற செலவை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தருவோம். தடையற்ற மின்சாரம் தருவோம். என் சொந்தங்களிடத்தில் கேட்க வரும்போது, நான் இலவசமாக மின்சாரம் உங்களுக்கு தந்தால் வீட்டை விட்டு செல்லும் போது மின்விசிறியை அல்லது விளக்கை அணைத்து விட்டு செல்வீர்களா? செல்ல மாட்டீர்கள். எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் அருமை தெரியாது, போராடி பெறாத எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. அதனால் தடையற்ற மின்சாரத்தை இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து மாற்றி எப்படி பெருக்கி உங்களுக்கு கொடுப்போம் என்பதை காட்டுகிறோம். இந்த நச்சு மின் திட்டங்களை, உற்பத்தி திட்டங்களை தூக்கிவிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் மகன் செய்கிறேன் என்பதை காட்டுகிறேன். தமிழகத்தின் நம்முடைய தற்போதைய மின் தேவை 9000 மின்னாற்றல், பெரும் மின்னாற்றல் நமக்கு தேவைப்படுது, மெகாவாட். மத்திய அரசின் திட்டத்திலிருந்து நமக்கு 5000 வருது, பற்றாக்குறை 5700 நமக்கு. இதை தனியார் நிறுவனங்களிடமிருந்து நம்முடைய அரசு வாங்குகிறது. இதுதான் முக்கியமானது. அரசிடத்தில் தனியார் முதலாளியிடமிருந்து வாங்குவதில் முதலீடு செய்கிற பணத்தை உற்பத்தியில் முதலீடு செய்திருந்தால், அதாவது பர்ச்சேஸ், அதுல வாங்குறதுல முதலீடு செய்யறதுல, ப்ரொடக்ஷன்ல, உற்பத்தியில முதலீடு செய்திருந்தால் ஒரு தன்னிறைவை எட்டியிருக்கலாம். நீண்ட காலமாக வாங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. உங்களுக்கு இது விளங்கும். அப்ப ஒளிமயமான எதிர்காலத்திற்கு தடையற்ற மின்சாரம் அவசியம். இப்ப நாட்டின் வளர்ச்சிக்கு மின் உற்பத்தி, மாற்று மின்பெருக்கத்தின் மூலம் தன்னிறைவை அடைய உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். அதிலே உற்பத்தியில் முதலீடு செய்வது, ஒரு அலகு மின்சாரத்துக்கு 1 ரூபாய் என்றால் கூட இவர்கள் வாங்குவதில் முதலீடு செய்யும் போது 20,000 கோடி என்று வையுங்கள். 1 ரூபாய் என்று எடுத்தால் கூட அதில் பல ஆயிரம் கோடி கமிஷன் வந்து விடுகிறது. அதற்காகவே முதலாளியிடம் இருந்து, தனியார் முதலாளிகளிடம் அத்தியாவசியமான மின் உற்பத்தி, மின்சாரம் என்பது அடிப்படை தேவையா இருக்கிறது, அவசிய தேவையா இருக்கிறது. அது எப்படின்னா, மின்சாரம் இல்லாத நாட்டில் இப்போது எந்த இயக்கமும் இல்லை. அப்படி ஆகிவிட்டது. மின்சாரத்தை கண்டுபிடித்தவன், மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதை சந்தைப்படுத்தும் போது, மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். ஆனால் இன்றைய கால மாற்றத்தை பாருங்கள், மின்சாரம் இல்லாத இரவுகளில் நாம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம். அப்படி இவர்கள் என்ன ஆயிட்டதுன்னா, முதலாளிகளை அத்தியாவசிய தேவையை, அடிப்படை தேவையை, தவிர்க்க முடியாத தேவையை அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு அதிக விலையை கொடுத்து அவர்களுக்கு வாங்கி மக்கள் காசை எடுத்து அதிலே 1 ரூபாய் 2 ரூபாய் கமிஷன் எடுத்தா கூட பல ஆயிரம் கோடி வருது. அப்படி இருந்தும் இந்த மின்சார துறையிலே நமக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. ஆனால் மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது.